கணவர் இல்லாதங்கிறது சரியான ஒரு கவலை. அது யோசிக்க முடியாத ஒரு நிலைமை. இது எனக்கு மட்டும் இல்ல, என்ன மாதிரி வாழ்ந்தவங்களுக்கு அது சரியான மாதிரி கவலையா தான் இருக்கும். அது நித்தமும் யோசிக்கணும். அப்படி யோசிக்காம இருந்தாலும் அது கணவனோட இதுக்காக மாதிரி தான் இருக்கும். என்ன சாப்பாடு 3 சாப்பாடு 4 சாப்பாடு, நான் இப்போ கணக்கா 3 ஏதா இருந்தாலும் டொஃபியா இருந்தாலும் 3 தான் வாங்குறது, கூட 4 ஒண்ணு வாங்கினா அப்பாவுக்கும் அம்மா சேர்த்து வாங்கினீங்கன்னு கேட்பான். சின்னால என்ன குரங்கு பாம்பு இரவில் அந்த இது பூசாறனால இது அலையாருது பாம்பு. அப்ப எப்படி நீங்க பிள்ளைகளை வச்சுட்டு இருக்கீங்க? கொஞ்சம் இரவைக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கும். அது இருக்க நேரம் கூடி தொழில்னா என்னன்னு எனக்கு தெரியாது. அவர் இறந்து 1 மாசத்தோடைய பிள்ளை இடுப்புல வச்சுக்கிட்டு தான் நாங்கள் தேங்காய் விட்டு தான் இந்த ஊருக்கு வந்து தான் கூலி தொழிலுக்கு 1 வருஷமா செஞ்சு இப்போ கூலி தொழில் எனக்கு அதே ஒரு தொழிற்கான தெய்வம் நினைச்சு அதை நான் செஞ்சுக்கிட்டு பிறந்ததுல இருந்து கஷ்டத்தை அனுபவிச்ச உங்களுக்கு திருமணம் செஞ்சு நல்லா இருந்த நீங்க, ஆனா அந்த வாழ்க்கை உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கல. எனக்கு கிடைக்கணும், பிள்ளைங்களுக்கும் அப்பா ஒரு சரியான ஒரு கவலை அப்பா இல்லைங்கிறதுக்கு. கேட்கிற நேரம் தம்பி சொல்லுவா, அப்பா வராதுடி, இது அப்பா வராதுடி, அப்பா இறந்துட்டாருடி அப்படின்னு சொல்லி பிள்ளைக்கு கொடுத்து. இங்க என்ன சொல்றேன்னு தெரியல எனக்கு. இது அப்பா இருக்காரண்டு பிள்ளைக்கு ஆறுதல் சொன்னா எப்ப அப்பா வருவாரன்னு சொல்லி பிள்ளை கேட்குமே. இருக்காரன்னு சொல்லல. அது கஷ்டப்பட்ட உங்களுக்கு ஒரு நல்ல லைஃபை தந்துட்டு கடவுள் வந்து டெய்லி இப்படி செஞ்சிட்டார். கனவுல என்னன்னு சொல்லி நான் கவலை. ஆனா பிள்ளைங்க 2 எனக்கு யோசிக்க போனா எனக்கு சரியான ஒரு கவலையா இருக்கும். அதனால படிக்க வைக்கணும், என்னை எங்க இருந்தாலும் ஒரு நல்ல இடத்துல கொண்டு விடுங்கன்னு சொல்லி தான் நான் அன்னைக்கும் கேட்டேன். பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் தூரத்தை இதெல்லாம் சரியான கொஞ்சம் கதவாத்தான் இருக்கு. அது கண்ணு செவத்து போயிருக்கு மேல. ஹாஸ்பிட்டலுக்கு போகலையா நீங்க? அதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், போயிட்டு பாக்கணும். இப்ப மலைக்கு போக சொல்லியிருக்காங்க. மலைக்கு போறக்கூடிய வார்த்தை அது என்கிட்ட இல்லை. சொல்லப்போனா 4 பக்கமும் ஒரு தரமே இல்லை உங்களோட வீட்டுக்கு. இங்கால பக்கம் பார்த்தா அங்கால டாய்லெட் இருக்கு, அங்காலையும் ஃபுல்லா இருட்டா தான் இருக்கு. இது இப்ப எங்களுக்கு இருட்டாகினத்தாலதான் உங்களோட வீட்டுற நிலைமை இப்படி இருக்கு நைட்லன்னு தெரியுது. அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இலங்கையிலிருந்து ஜேபி வ்ளாக். நான் உங்கள் பிரியா. இன்றைக்கு வந்து நாங்கள் திருகோணமலை மாவட்டம் கணேசபுரம் அப்படி என்ற கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். ஏற்கனவே வந்து எங்களுடைய யூடியூப் சேனலில் கணவனை இழந்த ஒரு அக்காட வீடியோஸ் ஒன்று போட்டிருந்தோம். அதுக்கு வந்து அவங்களுக்குரிய வாழ்வாதார உதவியும் இந்த கிராமத்தை சேர்ந்த ஒருத்தவங்களுக்கு நாங்கள் செஞ்சு கொடுத்துருந்தோம். அந்த வகையில் வந்து ஆடியஸ் அண்ணா இன்னொரு குடும்பத்தை சொல்லியிருந்தார். சரியா வறுமைக்கோட்டின் கீழ் இருக்காங்க, கணவனும் இல்லாத ஒரு நிலையில தான் அந்த குடும்பம் இருக்குன்னு சொல்லி. இப்போ நாங்கள் வந்து வந்த டைமில் நேரம் இல்லாததால் அதை கவனிக்க முடியலை. அப்போ திரும்பவும் வார டைமில் அவங்களோட கஷ்ட சூழ்நிலையில் இருக்கக்குள்ள அவங்களோட நிலைமையை நேரடியாக சென்று நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு கொள்ளணும். இப்போ அதுக்காகத்தான் இங்கே வந்து பார்த்தனாங்க. பார்த்த உடனே வந்து அவங்க சரியான ஒரு கஷ்டத்தின் மத்தியில் அந்த 2 பிள்ளைகளையும் வளர்த்து கொண்டு இருக்காங்க. பயிர் செய்கிற காளைகளுக்கு போய் கொச்சிக்காய், பயத்தங்காய் அப்படியான மரக்கறிகள் வந்து ஆயிரவங்களுக்கு, கொச்சிக்காய் வந்து கிலோ 1000 ரூபாய் அப்படி போச்சுண்டா அவங்களுக்கு கொஞ்சம் காசு கூட வரும். இப்போ வந்து குறைய போகிற டைமில் அவங்களுக்கு குறையத்தான் காசு கிடைக்கும். இப்போ அப்படி வர வருமானத்தை வச்சு கொண்டு தான் இந்த அக்கா தன் 2 பிள்ளைகளையும் படிப்பிச்சு கொண்டு இருக்காங்க. அதோட வந்து இவங்களுக்கு சொந்தம் வந்து இங்கே யாரும் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. இவங்களோட கஷ்ட நிலைமை தொடர்பாக நம்ம இவங்களோட பேசி தெரிஞ்சு கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸை உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதோட எங்களோட இந்த பயணத்துக்கும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ வாங்க போய் அவங்களோட பேசிக்கொள்ளலாம். வணக்கம் அக்கா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்ல சுகமா இருக்கீங்க? நல்லா காத்து மடிக்குதுன்னு எப்படி இங்க இருக்கீங்கன்னு தெரியல. ஏண்டா வளைச்சு வந்து வேலி அடைச்சிருக்காங்க, ஆனா அதுக்கு ஒரு மறைப்பும் அடிக்காதால நல்லா காத்தடிச்சு கொண்டு இருக்கு. கூலி தொழிலுக்கு தான் போறேன்னு சொல்லி ஆடியஸ் ஊடகங்களுக்கு தகவல் கிடைச்சது. இன்னைக்கு போகலையா வேலைக்கு? இன்னைக்கு போகலன்னு சொன்னா கொஞ்சம் என்னது மேலுக்கு கொஞ்சம் உடம்புக்கு கொஞ்சம் உடம்பு இருக்கல. கொஞ்சம் இடைவெளி கொடுக்கத்தானே வேணும். ஒவ்வொரு வேலைக்கு போயிடலாதானே. நேற்று போனீங்களா? நேத்தும் போகல. அப்ப இப்ப கடைசியா போனது செவ்வாய்க்கிழமை. இப்ப செவ்வாய்க்கிழமை என்ன வேலைக்கு போன நீங்க? செவ்வாய்க்கிழமை கப்படிக்க மண்ணு
பதியம் போடுறதுக்கு கப் அடிக்க போனேன். அதுக்கு வந்து எவ்வளவு வருமானம் உங்களுக்கு கிடைச்சது? அதுக்கு ஒரு கப்புக்கு 2 ரூபா கொடுப்பாங்க. 2 ரூபா கப் அடிச்சு போட சொன்னா 2 ரூபா. எத்தனை கப் அடிச்சீங்க? 1500 கப் அடிச்சேன். 1500 கப்பு. அப்படி என்ன உங்களுக்கு 3000 ரூபாய்? 3000ன்னு சொன்னா அது கப்பு அடிக்கிறது பதியம்லாம் போட்டா 3000 கொடுப்பாங்க. இல்லாட்டி அந்த பதியம் போடுறதுக்கு சம்பளம் கிடைக்காது. அது வரைக்கும் தர மாட்டாங்க. அதுக்கு பிறகுதான் தருவாங்க உங்களுக்கு. அதுக்குரிய சம்பளம் இன்னும் கிடைக்கலையா? இன்னும் கிடைக்கல. இப்ப இன்னைக்கு வந்து சமையல் என்ன நடந்தது? இன்னைக்கு என்ன சாப்பாடு? இன்னைக்கு நான் வீட்டுல சமைக்கல. அவ அம்மா அந்த அம்மா ஒன்று இருக்காங்க, அவங்க கிட்ட போயிட்டு அங்க உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா. அப்புறம் அம்மா சொன்னாங்க அங்கே சாப்பிடுங்க அப்படின்னு. இந்த ஊர்ல எந்த ஒரு சொந்த பந்தமும் இல்ல உங்களுக்கு? இல்ல, எனக்கு ஒருத்தர் இங்க என்னோட சொந்த இடம் வந்து கெண்டி. நாங்க வெறுகல்ல தான் இருந்தோம். வெறுகல்ல இருந்த வாக்குல அவர் இறந்துட்டாரு. ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து இன்னைக்கு இவளுக்கு 1 வயசால இறந்தாரு. அப்ப அதுல பிள்ளைக்கு இப்ப எத்தனை வயசு? 4 வயசு. 4 வயசு. அப்ப கணவர் இறந்து 3 வருஷம். 3 வருஷம். அடுத்த மாசத்தோட இவளுக்கு 5 வயசு பிறக்க போகுது. 5 வயசுன்னு சொன்னா கணவர் இறந்து வந்து 4 வருடங்கள். இப்ப வெறுகல்ல இருந்த நீங்க அங்க உங்களுக்கு வீடு வளவு இருக்கா? இல்ல, அங்கேயும் வாடகை. அவர் இருக்க நேரம் வாடகைக்கு இருந்தோம். 4000 கட்டி வாடகைக்கு இருந்தேன். இப்ப இந்த வீடு வந்து வாடகை வீடு தான்? இல்ல, வாடகை வீடு இல்ல. நான் இங்க என்னைய கொண்டு வந்து இன்னொரு வீட்டுல வச்சிருந்தாங்க ஆடியஸ். இவர் இந்த அண்ணா இருக்கவனுக்கு இன்னொரு ஆடியஸ் இருந்தாங்க. அவங்க வீட்டுல கொண்டாந்து வச்சிருந்தாங்க. 1 வருஷம் அந்த வீட்டால இருந்தேன். எப்படி நீங்க வெறுகல்ல இருந்து இங்க வந்த? நீங்க இங்க வந்தேன்னு சொன்னா கணவன் இருக்கும்போது நான் நல்லா சந்தோஷமா இருந்தேன். எந்த ஒரு குறையினா நல்லா வச்சிருந்தாரு. அவர் இறந்து 1 மாசத்தால சரியான மாதிரி கஷ்டம்னு சொன்னா ஒரு தொழிலும் இல்லை, ஒரு சின்ன அலுவலையும் வச்சுக்கிட்டு பெரும் கஷ்டப்பட்டு அந்த தேங்காய் ஒவ்வொருத்துக்கிட்ட எடுத்து ஒரு வீடா கொண்டு விற்க போற நேரம் யாரோ ஒரு அக்காவுன்னு கண்டுட்டு அதை சத்தியப்பமுக்கு போட்டுதான் அது இந்த ஊருக்கு அந்த வீடியோல பார்த்து என்னை இங்க கொண்டு வந்து அந்த ஒரு இதுல வச்சாங்க. ஆடியஸ் அவங்களோட வீட்டை தான் நீங்க 1 வருஷம் இருந்தேன். ஒரு பேர இது இல்லாம பரவாயில்ல. யாரும் இல்லாத சூழ்நிலையில வந்து கடவுள் ஏதோ ஒரு வழியில கை கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் உங்களுக்கு இப்படி ஒரு உதவி கிடைச்சிருக்கு. ஒரு இது இல்லாம நல்லா சந்தோஷமா இப்பயும் இந்த ஊருக்குள்ள எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா இருக்கவங்க தான் எனக்கு எல்லாம் ஒரு சொந்தமாண்டா. இந்த ஊர்ல இருக்கிற எல்லாமே எனக்கு சொந்த அண்ணன் தம்பி அப்பா அம்மாங்கிற மாதிரி எல்லாமே இருக்கிறாங்க. எல்லாரும். இப்ப இது வந்து உங்களோட சொந்த வீடுதான். இப்ப நிலம் வந்து நீங்க வாங்கினீங்கல்ல, அதுவும் தந்தவங்க யாரு தந்தக்கா? அது இந்த ஊர்ல அறநேரி செய்யற ஒரு இந்து அமைப்பு. அவர் அந்த குருக்கள் பாஸ்கரன் குருக்கள்னு சொல்லி அவங்க மூலம் கிடைச்ச உதவி. அவருதான் இடம் வாங்கி அவங்கதான் இந்த வீடு உங்களுக்கு செஞ்சு தந்திருக்காங்க. கரண்டும் அவர் தான் எடுத்து டொய்லெட்டும் கட்டி கொடுத்தவர். அவர் நல்லபடியா நீங்க இருக்கணும்ன்றதுக்காக வளவு வீடு டொய்லெட் கரண்ட். அப்ப அவங்க தந்த வீடு வந்து இதான். இதுல வந்து நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க? இப்ப நானு மகளும் மகனும் 3 பேரும் இருக்கீங்க. இந்த வீடையும் பாப்போமா நம்ம? வீடு வந்து அவ்வளவு பெரிய வீடு இல்ல, சின்ன ஒரு ஹோல் மாதிரி தான். கீழே நிலத்துக்கும் சீமெந்து போடல. ஏன்னா இப்ப குறிப்பிட்ட பட்ஜெட்டுக்குள்ளதானே அவங்களும் செஞ்சிருப்பாங்க. ஏன்னா அடுத்தது என்னக்கா? இது வீடா கட்டல, இந்த 2 ரூம் தான் கட்டினாங்க. கட்டுற நேரம் இத சும்மா அந்த இது சும்மா அப்படி வெயில் வர்றதுனால இதை மறைச்சிடுவோம்னு கட்டினாங்க. அப்ப மழை வர்ற நேரம் தண்ணி இருக்கலாம் போட்டு அப்புறம் கொஞ்சம் லேசா புளோக்கல் வச்சு சும்மா ஏத்தி விட்டாங்க. இந்த கொஞ்சம் எனக்கு சமைக்கலாம் இடம் இல்லாம இருக்கட்டும், அப்புறம் நான் இங்க இதுலயே சமைக்கிறேன். குரங்கு இதால வருது. இதால வந்து வீட்டுக்குள்ள வருது. வீட்டால வந்து ஒரு சாமான் வெங்காயம் அது என்ன எல்லாம் எடுத்துக்கிட்டு போயிடும். இப்ப குரங்கு மட்டும்தான் வரதில்லை. அதை இல்ல குரங்கு இரவில்ல இந்த இது பூசாறனால இது அலையாருது பாம்பு. அப்ப எப்படி நீங்க பிள்ளைகளை வச்சுட்டு இருக்கீங்க? கொஞ்சம் இரவைக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கும். அது இருக்க நேரம் மண்ணெல்லாம் அது ஊற்றி எடுக்கிறது. இப்ப நீங்க இந்த சொல்ல போனா இந்த ஜன்னல்களுக்கும் ஜன்னல் எல்லாம் ஒண்ணும் இல்லை, சும்மா தான் போட்டிருக்கீங்க. இதுக்கும் துணி தான் போட்டிருக்கீங்க. கதவு இல்லை. கதவு இல்லை. அடுத்த இந்த இடத்துக்கு நீங்க நெட் வாங்கி அப்படி அடிப்போது நெட்டு வாங்கக்கூடிய வசதி இல்லை எனக்கு. அதுக்குரிய வசதி இல்லை. என்ன சொன்னா இங்கேயும் தொழிற்பாடு கொஞ்சம் கஷ்டம்னு சொன்னா வெயில் தானே. கூலி தொழில் செய்யறதுக்கு எனக்கு போகலான்னு எனக்கு ஒரு மரக்கறியோ அது 5 நாள்ல கூப்பிடல யாரும் தொழிலுக்கு. ஒரு மரக்கறி 1 கிலோ ஆஞ்சம்னு சொன்னா 20 ரூபா கொடுப்பாங்க. அது 10 கிலோ ஆஞ்சு சொன்னா அப்படித்தான் நாங்க வாங்கிட்டு போயிட்டோம்.
அடுத்தது இப்ப பாம்பு விழுதுன்றீங்க. இப்ப நைட்டுல எப்படி பிள்ளைகளை பாதுகாப்பா வச்சிருக்கீங்க? பாதுகாப்பா வச்சிருக்கேன். இதான் கூட 2021 இறந்திருக்கார். அவர் இருக்கிறனால நல்ல சந்தோஷமா இருந்தேன். அவர் வாங்கி கொடுத்த சாமான் தான் இந்த அவ்வளவு சாமானும். யோசிச்சேன் நான் இப்ப அக்காவுக்கு நெட் வாங்க காசு இல்ல, வீட்டுக்குள்ள கொஞ்சம் சாமான்கள் இருக்குன்றது கணவர் இருக்க நல்ல சந்தோஷமா இருந்தேன். எந்த ஒரு குறையும் இல்ல, நல்ல சந்தோஷமா இருந்தேன். அப்படி கஷ்டப்படாம இல்ல. கூடி தொழில்னா என்னன்னு எனக்கு தெரியாது. அவர் இறந்து 1 மாசத்தோடைய பிள்ளை இடுப்புல வச்சுக்கிட்டு தான் நான் தேங்காய் வச்சு தான் அப்புறம் இந்த ஊருக்கு வந்து தான் கூலி தொழிலுக்கு 1 வருஷமா செஞ்சு இப்ப கூலி தொழில் எனக்கு அதே ஒரு தொழில் தெய்வம் நினைச்சு அதையும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது பாம்புக்கு பயந்து தானே? இது பாம்புக்கு பயந்து, பாம்பு குரங்கு அதெல்லாம் வர்றதுனால இதை வச்சு பிள்ளைங்க என்ன வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அவசரமா வந்து நித்திர கொண்டு பிள்ளைங்க கொஞ்சம் பயமா இருக்கிறதுனால மத்திய என்னது போட்டே வச்சு வெளி பயந்து காத்து கூடனால மதியத்துல தூங்குறேன் இதை போட்டு தான் தூங்குறேன். ஏன்னாட்ட சொன்னா மேலால பாம்பு வந்து அப்படி நடந்திருக்கு. இந்த முன்திப்பு நடந்துருச்சு. இந்த அன்னைக்கு எனக்கு இந்த இதால நம்ம கடிச்சு இதாலையும் நம்ம கடிச்சு எனக்கு அப்ப அதோட எனக்கு கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை. என்ன கடிச்சுன்னு தெரியல. இரவுல பொங்கி இருந்து சரியக்கா நம்ம வெளியில இருந்து ஆறுதல் கதைப்பு கட்டி கொடுத்தாங்க. கீழே போட்டிருக்கீங்க. அது காத்து கூட கோழி குஞ்சு 50 கொடுத்தாங்க. காத்து கூடையும் வைக்கிறேன்னு சொல்லி சாவுதுன்னு சொல்லி இப்ப 19 கோழி தான் இருக்குது. 50ல 19 தான் என் கோழி குஞ்சா தந்தாங்க. 1 மாசத்துக்கு கோழி குஞ்சு கொடுத்தாங்க. இந்த கூடு அவங்க எல்லாம் கட்டி எல்லாம் அப்பாவுக்குரிய வாழ்வாதார உதவி கிடைச்சிருக்கு. இருந்தாலும் வந்து நாங்களும் கோழி குஞ்சு இங்க பக்கத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு வாங்கி கொடுத்த என்னண்டா இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு வாங்கி தந்தாதான் 1 மாதத்துல அதால உங்களுக்கு பயனடையலாம். அவங்க நல்ல விஷயம் தான் உங்களுக்கு செஞ்சிருக்காங்க. இருந்தாலும் அந்த சின்ன கோழி குஞ்சு இல்லாம ஓரளவு பெரிய கோழிகளை வாங்கி தந்திருந்தா அதால உங்களுக்கு வருமானம் உடனே கிடைச்சிருக்கும். இந்த கஷ்டம் காட்டியிருக்காது. இப்ப இந்த கோழிகள் முட்டை விடுதா? இப்ப விடல. இப்ப கொடுத்து 3 மாசம் 1 மாசம் கோழி குஞ்சால எனக்கு கொடுத்தாங்க. 3 மாதம் முட்டை விடல. இப்ப கோழிக்குரிய தீன்கள் எல்லாம் கொடுக்கீங்க. தீனி வாங்கக்கூடிய வசதி இல்ல, கையில காசு வாங்குறது அப்படி சொல்ல போனா அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு வழி இல்லை. அதை தாண்டி கோழிகளுக்கு சொன்னா இல்லை. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா இவங்க கோழியால பயன் அடைஞ்சிருப்பாங்க. அந்த கொஞ்சம் பெரிய கோழியா கொடுத்திருந்தா இப்போ 50 கோழியில வந்து 19 கோழிகள் தான் இருக்கு. அதுவும் வந்து இன்னும் முட்டை விடல. கிட்டத்தட்ட அவங்களுக்கு 1 மாதமாவது போகும் போல இன்னும் முட்டை வருது. கோழிகள் வந்து 3 மாதம் வந்துங்க. ஆனா இன்னும் சைஸ் பெருக்கல. ஏனென்றா தீன் குடுபடல போல. தீன் ஒழுங்கா குடுபடல. இந்த மரக்கறி சாமான்களை கொண்டு வச்சிருக்கீங்க. மரக்கறி திறந்து விடுறதா நீங்க? பின்னறதுக்கு நான் எல்லா நேரமும் வந்து திறந்து விடையில. சரி, வணக்கம் அக்கா. வணக்கம். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து என்ன விளக்கம் ஒன்று சொல்லணும். நாங்கள் வந்து ஏற்கனவே இந்த காணொலி பதிவு செஞ்சுட்டோம். அக்காவோட வந்து ஏற்கனவே பேசியாச்சுன்னு பேசி வீடியோ எல்லாம் பதிவு செஞ்சுட்டு அன்றைக்கு நைட் டைம்ல தான் சாமானும் வாங்கி கொண்டு கொடுத்தோம். சாமான எல்லாம் அக்காட்ட கொடுத்துட்டு நாங்களும் போயிட்டு இந்த வீடியோ போடுறதுக்கு எடிட் பண்றதுக்கு எடுத்தா ஊருக்கு போயிட்டோம். இது வந்து திருகோணமலை மாவட்டம். இங்க இருந்து நாங்க மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு போயிட்டோம். போனதுக்கு பிறகு அங்க வீடியோ எடிட் பண்ண எடுத்தா நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு கதைச்சது இருக்கு, பிறகு சாமான் வாங்கி கொண்டு தந்தது கதைச்சது இருக்கு. நீங்க இடையில நம்ம உங்களோட வீட்டு நிலைமைகள் கஷ்டம் தொடர்பாக பேசின விஷயங்கள் அவ்வளவும் வந்து சவுண்ட் இல்லாம போயிட்டு அப்பவே வந்து உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு எங்கட மைக் வேலை செய்யலன்னு திரும்பவும் நம்ம இன்னொரு தரம் நம்ம ஏற்கனவே எடுத்த விஷயத்த அப்படி எடுத்துட்டு இருக்கக்குள்ளேயும் இடையில வந்து அது நின்று இருக்கு. அதால வந்து தெரியாம போயிட்டு அதுக்கு முதல் நீங்களும் மன்னிச்சு கொள்ளுங்க. என்னண்டா எங்களுக்கு வந்து தெரியாது, தெரிஞ்சிருந்தா நம்ம அந்த அளவுக்கு செஞ்சிருக்க தேவையில்லை. திரும்பவும் வந்து பார்த்து ஒரு டைமை பார்த்து மைக்க வந்து வாங்கிட்டு வந்து எடுத்திருப்போம். இருந்தாலும் அது ஒர்க் பண்ணிட்டு இருந்தது இடையில நின்றது எங்களுக்கும் சரியா தெரியல. அதாலதான் வந்து நாங்க
மெனக்கட்டாலும் பரவாயில்ல. இந்த வீடியோ வந்து அந்த நீங்க கதைச்சவளவையும் கட் பண்ணிட்டு நாங்க போட்டிருக்கலாம். ஆனா உங்களோட வீட்டு நிலைமை கஷ்டம் தொடர்பா தெரிகிறது வந்து தெரியாம போயிடும். அதால உங்களுக்கு வார உதவிகள் எதுவும் தடைப்பட்ட அது எங்களால தடைப்பட்ட மாதிரி ஒரு கவலையா இருக்குமே என்று சொல்லி பரவாயில்ல நம்ம மெனக்கட்டாலும் திரும்ப வந்து எடுக்கணும்ன்ற ஒரு காரணத்துக்காக அந்த வீடியோ போட வச்சிருந்து திரும்ப நாங்க இப்ப வந்தது இதுக்காகத்தானக்கா. இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு தானே என்ன விஷயம்னு சொல்லி. இப்ப நாங்களும் வந்த உடனே அக்கா இல்ல பக்கத்துல எங்க இருந்த நீங்க? அம்மாக்களோட இருந்தேன். அம்மாக்களோட. இப்ப அம்மாக்கள் சொல்லக்குள்ள அக்காட ரீதியில வந்து யாருமே சொந்தக்காராக்கள் இல்ல. கணவர் இறந்ததுக்கு பிறகு இந்த ஊருக்கு நீங்க வந்து பக்கத்துல இருக்கிற சொந்தக்காரவங்க இல்ல பக்கத்துல இருக்கிறவங்க தான் இவங்களோட சொந்தக்காரவங்க. சொல்ல போனா இவங்களை வந்து அம்மா அக்கா அண்ணா தம்பின்னு நிறைய பேர் வந்து உறவினர்கள் இல்லாதவங்க தான் இவங்களோட உறவினரா இப்ப வந்து இவங்களை பார்த்து கொண்டிருக்காங்க. அதோட இந்த வீடும் வந்து ஒரு இந்து சபையால தந்தன்னு சொன்னீங்க. சபையால இந்த பாஸ்கரன் குருக்கள் அதன் மூலம் கிடைச்ச வீடு. இருந்தாலும் வந்து வீட்டிலையும் அந்த ஜன்னல் அடுத்தது வந்து அந்த இடவுகள் கூட இருக்கிறதால பாம்புகள் வார. ஏன்னா பூசாத வீடு தானே, சிவர் வந்து பூசுப்படல, அதால வந்து பாம்புகள் வாரண்டும் அக்கா வந்து அந்த பிள்ளைகளை அந்த நுழம்புவலை கட்டி பகல்லையும் நுழம்புவலை கட்டி தான் தூங்க வைக்கிற. நீங்க என்ன காரணம் அதை ஒரு சொல்லுங்க. சிறுவன் குரங்கு சரியான மாதிரி வருது, காத்தடிச்சா அந்த பனைமரம் இருக்குதுல அதுல எல்லாம் பாம்பு இதெல்லாம் இந்த சேவத்தால நல்லாவே ஏறி போகும் பாம்பு. அது ஏறி மேல இருந்து கீழே தாய் ஓனான் அப்படி நிறைய விஷயங்கள் அதுல வருது. மழை பெஞ்சா தண்ணி நிக்கிறேன்னு சொன்னாங்க. மழை பெஞ்சா இந்த கரை ஓரத்துல எல்லாம் தண்ணி கசிவு வரும். ஏனண்டா அது வந்து அந்த தீவாரம் இல்லாம கட்டப்பட்ட வீடு தண்ணி நிக்கிறது அதிகம். அடுத்தது வந்து அக்காட கணவர் வந்து இறந்துட்டாரு. அது என்ன நடந்ததுக்கா? என்னோட கணவர் வந்து இறந்தது வந்து அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து தான் இறந்தாரு. ஹார்ட் அட்டாக் இறந்து வந்து இன்னைக்கு ஒரு 4 வருஷம் வந்துருச்சு. அந்த இறந்தோட தான் நான் என்னை இங்க கொண்டுகிட்டு வந்தேன். உங்களை யாரு இங்க கூட்டி வந்து? என்னை கூட்டிட்டு வந்தது வந்து நான் அவர் இறந்ததோட எனக்கு சரியான கஷ்ட நிலைமையில இருக்கிற நேரம் ஒரு இடத்துல போயிட்டு தேங்காய் எடுத்து வீடு வீடா கொடுக்குற நேரம் அந்த இடத்துல தான் ஒரு ஆறுன்னு எனக்கு தெரியாது யாரோ எடுத்து சத்தியப்பம்முக்கு போட்டிருக்காங்க. சத்தியப்பம்மால வந்தாங்க. வந்து என்னையெல்லாம் பார்த்துட்டு வீடியோ எல்லாம் பிள்ளைங்க 2 வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு இடம் இல்லாம ஒரு 4 தகரத்தை அடிச்சு அதுக்கு கதவெல்லாம் ஒன்றும் இருக்கல. அந்த இடத்துல தான் நாங்க இருந்தோம். எங்களை வந்து எல்லாம் வீடியோல அதுக்கு எல்லாரும் எடுத்து பார்த்துட்டு இது வீடியோ எடுத்து எங்க போட்டாங்க என்ன செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா வீடியோ எடுத்து அடுத்த 2 நாள்லயே நீ அந்த பாஸ்கரன் குருக்கள் ஐயாவும் இங்க இருக்க ஆடியன்ஸ் 2 பேரும் அங்க வந்தாங்க. வந்துதான் எங்களை இப்படி ஒரு இடத்துக்கு என்னை வர இயலுமா, இங்க இருந்தா எங்களுக்கு உதவி செய்ய கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தங்க நகர்னா இருந்த இடம், இருந்த இடம் அங்க இருந்தா எங்களுக்கு கஷ்டமா உதவி செய்ய அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன் பிள்ளைங்க 2 எனக்கு எங்க ஒரு நல்ல நிலைமையில எனக்கு படிக்க வைக்கணும். கனவுல என்னன்னு சொல்லி நான் கவலை. ஆனா பிள்ளைங்க 2 எனக்கு யோசிக்க போனா எனக்கு சரியான ஒரு கவலையா இருக்கும். அதனால படிக்க வைக்கணும், என்னை எங்க இருந்தாலும் ஒரு நல்ல இடத்துல கொண்டு விடுங்கன்னு சொல்லித்தான் நான் அன்னைக்கும் கேட்டேன். அப்ப சொன்னாங்க நாங்க கொண்டு போறதுக்கு நீங்க வருவீங்களான்னு கேட்டேன். நான் சொன்னேன் பிள்ளைங்கள எந்த இடத்துலயும் நல்ல நிலைமையில வைக்கலுமா இருந்தா நான் எந்த இடமா இருந்தாலும் வருவேன்னு சொன்னேன். அதனால இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து இந்த இடத்துக்கு வந்து உங்களுக்கு இந்த நிலமும் தந்து இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து நிலம் கொடுக்க ஒரு 7 நாள் போனிச்சு. எனக்கு தெரியாது இந்த நிலம் தான் கொடுப்பாங்கன்னு சொல்லி. ஆடியஸ் வீடு அவர் வீட்டுல கொண்டாந்து அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த வீட்டுல கொண்டாந்து தான் எங்களை 1 வருஷத்துக்கு மேல என்னைய வச்சிருந்தாங்க. அங்கதான் இருந்தாங்க. அங்கதான் ஒரு பிரச்சனை இல்ல. எனக்கு அம்மா அப்பா தம்பிங்க 3 பேர் ஒரு தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி தான் அந்த குடும்பத்தோட இருந்தது. இன்னமும் அக்கா அக்கான்னு தான் இருப்பாங்க. எங்களுக்கு ஒரு அக்கா இருக்குன்னு சொல்லிதான் எல்லாம் கதைப்பாங்க. ஆனா ஒரு நல்ல ஒரு குடும்பத்துல கொண்டாந்து வச்சாங்க. அந்த இடத்துல இருக்கிறனால அது யாரும் இல்லாம இருந்த அக்காவை வந்து அந்த ஆடியன்ஸ் மூலமா தொடர்பு கொண்டு கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு வேற ஒரு உதவி எடுத்து கொடுக்கறது வேற விஷயம். உதவி எடுத்து வந்து எல்லாராலையும் கொடுக்கலும். இருந்தாலும் அவங்களோட குடும்பத்தோட வச்சு ஒரு குடும்ப உறுப்பினர் மாதிரி உங்களை பார்த்து கொண்டிருக்காங்கண்டா உண்மையில பெரிய ஒரு விஷயம் அது. அப்படித்தான் வந்தப்ப இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் உங்களுக்கு சொந்தக்காரமா இது. அப்புறம் இந்த காணி எடுத்த கைக்கு இந்த தூண் கம்பி எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க ஒரு நிறுவனத்தால. அதுவும் அந்த பாஸ்கரன் அவர் ஒரு நிறுவனத்தால தான் கொடுத்தது. ஆனா இதுக்கெல்லாம்
அவங்க இங்க உள்ளவங்க தான் அந்த தூணு போட்டு கம்பி அடிச்சு எல்லாம் ஒவ்வொரு உதவியும் இந்த இங்கிட்டு உள்ள காடு எல்லாம் வெட்டி எல்லாம் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு இதாத்தான் எல்லாம் எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. அந்த யாருமே பிரிவினையா பிரிக்கல, வெளியில உள்ளாங்களன்னு தங்கட வீட்டு வேலை மாதிரி எல்லாம் மற்றவங்க எல்லாரும் செஞ்சு கொடுத்தாங்க. உண்மையில கேட்கறதுக்கே ஒரு ஆச்சரியமாவும் வியப்பாவும் இருக்கு. இப்படியும் வந்து ஊர் மக்கள் சேர்ந்து செய்வாங்களான்னு சொல்லி. ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த ஊர் வந்து நான் எந்த ஊர்லயும் நான் கண்டது இல்ல. இப்ப நானு என்னுடைய தாய் ஊருன்னு சொன்னா நுவரெலியா. ஆனா அதுலயும் நான் என்கிட்ட சொந்தக்காரவங்க அக்கா தாய்ச்சா இருந்தாலும் அந்த உதவி யாரும் எனக்கு செய்ய மாட்டாங்க. ஆனா இந்த நிலைமையில எனக்கு இந்த ஊர்ல எல்லாம் சேர்ந்து உதவி செய்யிருந்தாங்க. ஓ, நீங்க சொல்றது உண்மைதாக்கா. இப்போ சொந்தக்காரவங்களா இருக்கட்டும், இப்ப வந்து நம்மகிட்ட காசு இல்லைன்னு சொன்னா ஒதுக்கி வைக்கிற காலம் தான் இப்ப இருக்கு. அப்ப அப்படி இருக்கக்குள்ள உங்கள்கிட்ட வந்து காசுன்னு சொல்றதை விட ஒண்ணுமே இல்லை, யாருமே இல்லை. இல்லாத நிலைமையில இங்க வந்து உங்களுக்கு நிலம் தந்து வீடு தந்து அடுத்தது இங்க இருக்கிற வேலைகள் எல்லாம் இந்த ஊர் மக்களை சேர்ந்து செஞ்சு தந்திருக்காங்கன்னா உண்மையில பெருமைக்குரிய ஒரு விஷயம் அது. இப்ப வந்து உங்களுக்கு அந்த கோழி கூடும் வந்து அவங்கதான் செஞ்சு தந்தேன்னு சொன்னீங்க. அதுல வந்து அந்த சின்ன கோழியா இருக்கிறதால உங்களுக்கு இன்னும் அதுல வருமானம் கிடைக்கல. அது வந்து அவங்க ஒரு நல்ல எண்ணத்தோட செஞ்சு தந்திருக்காங்க. இருந்தாலும் வந்து அந்த ஓரளவு பெரிய வளர்ந்த கோழியா இருந்திருந்தா உங்களுக்கு உடனே வருமானம் பெறக்கூடியதா இருந்திருக்கும். இப்ப கோழிக்குரிய தீன்கள் எல்லாம் நீங்க குடுக்கல, தீனி கொண்டாந்து இப்ப குடுக்கலன்னு சொன்னா தீனி வாங்கக்கூடிய வசதி என்கிட்ட இல்ல. தீனி 1 கிலோ 250 ரூபாயா என்னமோ போகுது. நான் ஒரு நாளைக்கு வேலை செய்யறது 300 ரூபாயா 350 ரூபாயா இருக்கும் மரக்கறி ஆய போறது. அப்ப 250 ரூபாய்க்கு தீனி வாங்கி கொடுத்தா மீறி இன்னத்துல அப்படிங்கிறதுல தீனி வாங்கிறதுல தேங்காய் பூ மரக்கறி அது யாரு அந்த வேலை செய்யற இடத்துங்கள்ல எல்லாம் தேங்காய் பூ எல்லாம் புழிஞ்சா வாங்கிட்டு வந்துருவேன் கோழிக்கு. அப்படி மரக்கறி வெட்டுற இடம் அப்படி இப்படி எல்லாம் சேர்ந்து கொண்டாந்து போடுறது. அதாலதான் இன்னும் முட்டை விடல போல அந்த கோழிக்குரிய அந்த தீன் கூடுபட இல்ல. இப்ப எத்தனை கோழி நிக்கும் கூட? இப்ப 19 கோழி நிக்கி. 19 நிக்கி. 50 கோழி கொடுத்தல 19 கோழி நிக்கி. மற்றது இறந்துட்டு அந்த சின்ன குஞ்சண்டத்தால பருவத்திலேயே அது இறந்துருச்சு. சரி அக்கா, இப்ப அதுல இருந்து வாழ்வாதாரம் பாருன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் போகும் போல. அன்னைக்கு நாங்க வரக்குள்ளே இப்படிதான் சொன்னேன், இன்னும் கொஞ்ச நாள்ல முட்டை விடுமோண்டு. நான் திரும்பவும் வந்திருக்கேன், திரும்பவும் வந்து அதே நிலைமையிலதான் இருக்கு. என்னடா தீன் இல்லாததுதான் அதற்கான காரணம். வெளியில துறக்க இயலாது, சின்ன இடம் நம்போட்ட இடம், வலைகள் போடுறதுக்கு எனக்கு வசதி இல்ல. எல்லாம் மரக்கறியா எல்லாம் செய்யறவங்க, இங்கிட்டு மரக்கறி அங்க மரக்கறி, கோழிங்க போயிட்டு இதாகுனா கொஞ்சம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் எல்லாம் கஷ்டம் நிலைமை அந்த மரக்கறி போட்டு வச்சிருக்கேன். எனக்கு அந்த பயமும் இருக்கு. அதனால கோழி துறக்கிற இல்ல. துறக்காட்டி அதுக்குரிய சாப்பாடு வேணும், அதை கொடுக்கறதுக்குரிய வருமானம் அவங்கட கையில இல்ல. இப்ப உங்களுக்கு வந்து வீட்டுல ஒரு நாளைக்கு என்ன வேலை செய்ய போற நீங்க? மரக்கறி ஆய போற. ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளம்? 1 கிலோ கணக்கு பார்த்து கொடுப்பாங்க. 1 கிலோவுக்கு 20 ரூபாய் படி கொடுப்பாங்க. இப்ப காலையிலேயே போயிட்டு மரக்கறி ஆயிரம்னா ஒரு 10 கிலோ ஆயுவோம், 15 கிலோன்னு சொல்லுவாங்க, அப்படியே 40ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அப்படி இருக்க கணக்கு ஆஞ்சி வச்சுட்டு வந்துடுறது. அதுதான் நம்ம இது. மற்றது புல்லு கொத்தாததுக்கெல்லாம் போக பிள்ளைங்கள்ட்ட கிளாஸ் படிக்க வைக்க டைமுக்கு 3-4 வேலையும் எனக்கு செஞ்சுக்கிறேன். அது கொண்டு கூட்டிக்கிட்டு போகணும், கூட்டிக்கிட்டு வரணும், அந்த மாதிரி நிலைமைகளும் இருக்கு. இப்ப வந்து கணவர் இருக்கக்குள்ள கூட நிலைமை இப்படித்தான கஷ்டமா தானே இருந்தது? கணவன் எனக்கு என்னதான் எனக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியாது. எனக்கு சின்னல கஷ்டப்பட்டேன். நான் அவரை கல்யாணம் முடிச்ச கைக்கு கடவுளேன்னு எனக்கு எந்த ஒரு குறையும் வைக்கல. வீட்டுக்கு என்னென்ன தேவையெல்லாம் எடுத்து போட்டாரு. ஒரு தொழிலே என்ன செய்ய விட மாட்டாரு. அவராத்தான் எல்லாம் தொழிலும் செஞ்சாரு. செஞ்சு எனக்கு வேணுங்கிற சாமான்லாம் எடுத்து கொடுத்து அந்த அவரை கல்யாணம் முடிச்சு ஒரு 4 வருஷம் தான் ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்துல இருந்தோம். 4 வருஷத்துல அந்த மதிப்படிக்கு அந்த கஷ்டம். பிறந்ததுல இருந்து கஷ்டத்தை அனுபவிச்ச உங்களுக்கு திருமணம் செஞ்சு நல்லா இருந்த நீங்க, ஆனா அந்த வாழ்க்கை உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கல. எனக்கு கிடைக்கல, பிள்ளைங்களுக்கும் அப்பா ஒரு சரியான ஒரு கவலை. அப்பா இல்லைங்கிறது கவலை. சொல்லுவேன் போற நேரம் வார நேரம்லாம் சொல்லுங்க, நம்ம அப்பா நம்ம சாமிகிட்ட போயிடுச்சு, நம்ம சாமிகிட்ட போயிடுச்சு அம்மான்னு கேட்குங்க. சரியான ஒரு கவலை. அவருக்காகவே ஒன்றும் தெரியாது. ஒவ்வொரு நேரத்துக்கு அப்பாவுக்கு ஒரு
என்ன சாப்பாடு 3 சாப்பாடு 4 சாப்பாடு நான் இப்போ கணக்கா 3 ஏதாவது இருந்தாலும் டொஃபியா இருந்தாலும் 3 தான் வாங்குறது, கூட 4 ஒண்ணு வாங்கினா அப்பாவுக்கும் அம்மா சேர்த்து வாங்கினீங்கன்னு கேட்பா. சின்ன ஆள் என்ன? அதனால நான் எதா இருந்தாலும் எங்க 3 பேத்துக்குள்ளே வாங்கி எடுக்குது. அவளுக்கு நான் ஒழுங்கா பிடிப்பா அப்பா நைடு இருக்காங்கிறது தான் அவளுக்கு ஒரு யோசனையா இருக்கு. அப்பா இருக்காரு வருவாருன்னு சொல்லி தான் அவள் நம்ம பண்ணுவான். அவ இப்ப எத்தனை வயசு இருக்கு? அவளுக்கு சாகுற நேரம் 1 வயசு. 1 வயசு. அப்ப அவக்கு அறவே தெரியாது. தம்பிக்கு தெரிஞ்சிருக்கு 3 வயசு. தம்பி கேக்குறவரா? அவரு கேட்க சொல்லுவாரு, அப்பா இறந்ததெல்லாம் சொல்லுவாரு. அவருக்கு தெரியும். கேக்குற நேரம் தம்பி சொல்லுவா, அப்பா வராதுடி இது, அப்பா வராதுடி, அப்பா இறந்துட்டாருடி அப்படின்னு சொல்லி பிள்ளைக்கு கொடுத்து. இங்க என்ன சொல்றேன்னு தெரியல எனக்கு. அப்பா இருக்காரண்டு பிள்ளைக்கு ஆறுதல் சொன்னா எப்ப அப்பா வருவாருன்னு சொல்லி பிள்ளை கேக்குமே. இருக்காரன்னு சொல்லல. அது கஷ்டப்பட்ட உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப தந்துட்டு கடவுள் வந்து டெய்லி இப்படி செஞ்சிட்டார். இப்ப நீங்க வந்து ஹட்டன்ல இருந்த ஹட்டனா நீங்க நுவரேலியானே. இப்ப நுவரேலியாவில இருந்து திருமணம் செஞ்சுதானே இங்க வந்த நீங்க திருவோணமலைக்கு? அவரோட சொந்த இடம் திருவோணமலையா? அவரும் அங்க நுவரேலியா. அப்ப இங்க வரத்துக்கு வந்து நாங்க இவரு வந்து இவரு உண்மையிலேயே வந்து குருக்கள் ஐயர், ஒரு தொழில் ஐயர் கோயில் செய்யறவங்க. அப்ப நாங்க கல்யாணம் முடிச்சதோடைய கொஞ்சம் கஷ்ட நிலைமையில வந்து ஐயரு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மரக்கறி வாகனம்லாம் எடுத்து மரக்கறி வியாபாரம் பண்ணணும். மரக்கறி வியாபாரம் பண்ற நேரம் கதிர்காமம் போயிட்டு மரக்கறி வியாபாரம் பண்ணிக்கிட்டு அப்புறம் அத விளையாட்டு சாமா அதெல்லாம் போட்டு நிறைய வாகனம் இருந்துச்சு. பெரிய ரொரி ஒண்ணு இருந்துச்சு, பட்டா ரொரி ஒண்ணு. அதுல போட்டு வாகனத்துல விளையாட்டு சாமான்லாம் எடுத்துக்கொண்டு வியாபாரம் செஞ்சேன். அப்ப சாமானுங்க அங்க மிச்சப்பட்ட மறுபடிக்கு திருப்பி அனுப்ப இல்லாதே அப்படிங்கிற ஒரு கட்டத்துல ஒரு நேரம் இங்க வெறுகல் கோயில் திருவிழா நடந்துச்சு. அப்ப நாங்க வெறுகல் கோயில் வந்த வாக்குல எனக்கு என்னது பிள்ளைங்க இல்லை, நானும் மகளும் அந்த இவரும் மட்டும்தான் இருந்தோம். அப்ப வெறுகலுக்கு வந்தேக்கு எனக்கு தோணுச்சு நம்ம இங்கேயே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துருச்சு எனக்கு வெறுகல்லையே. அப்ப ஒரு அம்மா கிட்ட கேட்டேன், அம்மா எங்களுக்கு ஒரு வாடகைக்கு இங்க வீடு தாரீங்களான்னா அந்த அம்மா கொடுத்தாங்க. 2000 கட்டி மாசம் 2000 கட்டி வாடகைக்கு இருக்கன்னு இருந்தேன். தம்பி 1 வருஷத்தால கிடைச்சு. அப்புறம் எங்களுக்கு 1 வருஷத்தால கிடைச்சேக்கு அவங்க அம்மா சொன்னாங்க, நாங்க வீடு விற்க போறோமான்னு சொல்லி நாங்க தங்க நரங்க மாதிரி வந்தோம். அப்படியே வந்தேக்கு எனக்கு அங்க நுவரலிக்கு போக விருப்பம் இல்லாம போயிடுச்சு. அப்படியே இருந்த வாக்குல இருந்தா அப்புறம் கொரோனாவும் வந்துதான் இந்த வாகனமும் வித்துட்டு கொரோனா வந்ததோட வேலை இல்லை அவருக்கு. கரண்ட் ஆபீஸ்ல வேலை செஞ்சாரு. கரண்ட் ஆபீஸ்ல வேலை செஞ்ச வாக்குலதான் இவருக்கு இந்த ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. வீட்டுல இருக்கக்குள்ளதானே வந்தது? கரண்ட் ஆபீஸ்ல வேலை செஞ்சாரு. இது காவல் அந்த செக்யூரிட்டி ஆகிட்டார். அந்த டைம்ல நடந்திருக்கு. இப்ப நீங்க இல்ல பக்கத்துல? நான் வீட்டுல வந்து தான் நடந்துச்சு. வீட்டுல வந்து டீ குடிக்க வந்தாரு. டீ குடிக்க வந்த வாக்குலதான் டீ குடிச்ச வாக்குல நெஞ்சி வருத்தம்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போன. நீங்க கொண்டு போறதுக்கு இடையிலேயே முடி கொண்டு ஆட்டோல ஏற்றி கொண்டு போற நேரமே முடிச்சு சொல்லிட்டாங்க, நீ கொண்டு இறந்து மிச்ச நேரம் அப்படின்னு சொல்லி. அவர உறவினர்கள் எல்லாம் நுவரேலியா தானே எல்லாரும் வந்தவங்க? எல்லாம் பொடி வந்தாங்க, எல்லாம் வாகனம் புக் பண்ணி வந்தாங்க. உங்களோட சொந்தக்காராக்கள் எல்லாமே இருந்தாங்க. உங்களோட அம்மா அப்பா எல்லாம் இருக்காங்க? அம்மா இல்ல, அப்பா இருக்காரு. அப்பாவுக்கு கொஞ்சம் பார்வை இல்லை அவருக்கும். அவரு தனியா வந்து கொள்ளைய மாட்டாரு. இப்ப கொஞ்சம் வயசு. அவரு தம்பியோட இருக்கிறார். அவங்க ஒரு உதவியும் இல்லையா? ஒருத்தர் ஒரு உதவி இல்லைன்னு சொன்னா மலையகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் கஷ்டம். அது உண்மைதான், எல்லாம் கஷ்டம். அவங்களும் ஒரு நேரத்துக்கு சாப்பிடக்கூடிய கஷ்டம் நியூஸ்ல பாத்தீங்களா இருக்கும். அந்த கஷ்டத்தோட நான் இன்னொரு ஆளுக்கு போயிட்டு இடைஞ்சலா இருக்க கூடாது, நான் எப்படியுமே ஒரு கஷ்டமாக கூடாதுங்கிற ஒரு முடிவுல தான் நான் அங்க போகாம நம்ம தனியாவே இருந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல நான் அங்க இருந்தேன். இப்ப நீங்க இங்க இருந்து வேற தொழில்களும் செய்யலாம்டா, என்ன தொழிலக்கா செய்வீங்க? வேற என்ன தொழில், எனக்கு இந்த பிள்ளைங்களோட ஒரு தொழில் என்ன செய்யறதுங்கிற நம்ம இருக்கு. கொஞ்ச நாள் ரோட்ல நின்று சர்வத் கடை விற்காங்க. எனக்கு விற்கக்கூடிய இடம் இருக்கலாங்கன்னு பிள்ளைகளையும் பார்த்துட்டு அங்க இருந்து செய்யலாது. ஏன்னா வீட்டோட இருந்து செய்யற தொழில் தானே உங்களுக்கு தேவை. அப்புறம் இன்னொரு ஒரு நிறுவனத்துக்கு சொல்லி தான் அந்த கோழி எடுத்து கொண்டாந்து கொடுத்தாங்க. அதை செஞ்சு இன்னும் கொஞ்ச நாள்ல முட்டை இடும் கொஞ்சம் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு. அப்போ கை தொழில் இதுங்கிட்டு கூலி வேலைக்கு போறதுனால சரியா வரும் அப்படின்னு சொல்லிதான் கொண்டாந்து கொடுத்தாங்க.
அதுல இருந்தும் இன்னும் வருமானம் வரல. அதுல இருந்து வருமானம் வரணும்டா அதுக்குரிய சாப்பாடு கொடுக்கணும். ஏண்டா திறந்து விடையில, திறந்து விடாட்டி சாப்பாடு கொடுக்கணும். திறந்து விட கஷ்டம். திறந்து விட கஷ்டம்னா எல்லாம் நீங்கள் பாப்பீங்களா இருக்குங்கிட்ட எல்லாம் மரக்கறிய செய்யறவங்க தான். நீங்க என்ன செய்யலாம்டா, அப்படி உங்களோட வளவு சின்னம் தானே, வளர்ச்சி வந்து இந்த வலைகள் இல்லாட்டி நெட் அடிக்கணும். நெட் அடிக்கணும். வளர்ச்சி நெட் அடிக்கிறண்டா செலவாகும். என்ன செலவாகும்? அந்த கூடிய வசதி இருந்தா நம்ம அடிச்சிடலாம். அப்படி இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நெட் அடிக்கணும். நெட் அடிச்சு அதுக்குள்ள கோழிகளை விடணும் பகல்ல. அப்படி செய்யணும். சரி அக்கா வந்து பிறந்த காலத்துல இருந்து கஷ்டத்தை அனுபவிச்சிருந்தாலும் இடையில ஒரு நல்ல லைஃப் கிடைச்சு திரும்ப போயிட்டதான் நீங்க யோசிக்கீங்க. இருந்தாலும் நீங்க அப்படி உங்களுக்கு லைஃப் போனாலும் ஒரு தடவை உங்களை கைவிடலக்கா. இந்த ஊர் மக்கள் எல்லாரும் உங்களை கைவிடல. அவங்க பார்த்து கொண்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைன்னு சொன்னாலும், எனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா என்ன சார்ந்த 1-2 பேர் தான் வருவாங்க. இப்ப உங்களுக்கு பிரச்சனைண்டா இந்த ஊர் மக்கள் எல்லாருமே உங்களுக்கு சொந்தம். எல்லாருமே வந்து உங்களை பார்த்து கொள்ளுவாங்க. நீங்க கூட யோசிக்காதீங்க. அதோட நீங்க கணவரையும் யோசிச்சு நல்லா அழுற போல. என்ன கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. கணவர் இல்லாதங்கிறது சரியான ஒரு கவலை. அது யோசிக்க முடியாத ஒரு நிலைமை. இது எனக்கு மட்டும் இல்ல, என்ன மாதிரி வாழ்ந்தவங்களுக்கு அது சரியான மாதிரி கவலையாத்தான் இருக்கும். அது நித்தமும் யோசிக்கணும். அப்படி யோசிக்காம இருந்தாலும் அது கணவனோட இதுக்காக மாதிரி தான் இருக்கும். அது இனி இன்னொன்னு எனக்கு இந்த கண்ணு செவந்துட்டு இருக்கிறது வந்து கண்ணு பிரச்சனை இருக்கு. கண்ணு பிரச்சனை சொன்னா நானு வெயில் அதுல கூட அடிபட்டு வேலை செஞ்சது கொஞ்சம் 6 மணிக்கு மேல கொஞ்சம் பார்வையும் கொஞ்சம் குறைவுன்னு சொன்னா எழுத்துக்கள் அதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கிறேன். இல்லாது பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் தூரத்தை அதெல்லாம் சரியான கொஞ்சம் கரவாத்தா இருக்கு. அது கண்ணு செவந்து போயிருக்கு மேல. ஹாஸ்பிட்டலுக்கு போகலையா நீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். போயிட்டு பாக்கணும். இப்ப மலைக்கு போக சொல்லியிருக்காங்க. மலைக்கு போறக்கூடிய வசதி என்கிட்ட இல்ல. அதனால நான் இருக்கிறேன். ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க போன நீங்க அங்க என்னக்கா சொன்ன? விட்டமின் குறைபாடு. மேல விட்டமின் ரத்தம் காணாது, விட்டமின் குறைவுன்னு சொல்லி சொன்னாங்க. அதான் கண்ணெல்லாம் செவந்து அந்த அப்படிங்கிற ஒரு பார்வை இதா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப அந்த விட்டமின் எடுக்கிற இது அளவும் என்கிட்ட இது இல்ல. இவங்கதான் அக்காட பிள்ளைகள். தம்பியோட பேர் என்ன? லிங்கராம். லிங்கராம். எத்தனை வயசு? 7 வயசு. 7 வயசு. ஸ்கூல் போற நீங்களா? என்னத்துல போய் வர? சைக்கிள்ல. அம்மா ஏத்தி கொண்டு விடுவா. அம்மா ஏத்தி கொண்டு வர்ற. உங்களோட பேர்? சோவித்தருணியா. பிள்ளைங்கல்ல? சோவித்தருணியா. சோவித்தருணியா. எத்தனை வயசு? 5 வயசு. 5 வயசு. நர்சரி போறவங்களா? நர்சரி போற நீங்களா? சரி, என்னோட சொன்னா பிள்ளைகள கஷ்டம் தொடர்பாகவும் இவங்க வந்து படிக்கிற பிள்ளைகள், இவங்களுக்குரிய அந்த கல்வி ரீதியா படிப்புக்குரிய உதவிகள் கிடைச்சா மாதாந்த உதவிகள் என்ற அடிப்படையில அக்காவுக்கும் வந்து உதவியா இருக்குமே. என்னன்னு சொன்னா பிள்ளைகளுக்குரிய கொப்பி சாமான், பென், பென்சில் அந்த சாமான்கள் வாங்குறதுக்கு, அடுத்தது வந்து கிளாஸுக்கு வர்ற கிளாஸ் பீஸுகளுக்கு வந்து இவங்களுக்கு உதவியா இருக்கும். இருந்தாலும் வந்து அவங்களுக்குரிய அப்படியான உதவிகள் இது வரைக்கும் கிடைக்கல. எனக்கா பிள்ளைகளுக்குரிய உதவிகள் அக்காதான் வந்து அந்த தோட்ட வேலைகள் செஞ்சு அதுல வந்து 300 ரூபா 200 ரூபா காசு வருது. அதை வச்சுதான் இப்ப குடும்பத்தை நடத்தி கொண்டு வராங்க. சரி, நாங்களும் வந்து ஏற்கனவே இந்த காணொளி பதிவு செஞ்சிருந்த ஒரு சில விஷயங்கள் இல்லாதாலதான் திரும்ப வந்து எடுத்த. இதுல வந்து பாதி ஃபைல் வந்து சவுண்டோட இருக்கு. அக்காக்களுக்குரிய அந்த சாமான்கள் வாங்கி கொடுத்தது. அதை வந்து இதோட சேர்த்துக்கொள்றேன். அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. அதுல வந்து இவங்களோட வாழ்வாதார ரீதியாக என்ன உதவி தேவை அப்படின்னு சொல்லியும் தெளிவா சொல்லி இருக்கோம். அதையும் வந்து பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. சரி அக்கா, போயிட்டு வரமா நாங்க. சரி அக்கா வந்து வீட்டுல எந்த ஒரு சமையல் பொருட்களும் இல்லை. இன்றைக்கு வந்து பக்கத்து வீட்டு ஒரு அம்மா சமைச்சு சாப்பாடு கொடுத்தது தான் சாப்பிட்டு இருக்காங்க. இனி நாளைக்கு சமைக்கிறதுக்கு 1 கிலோ அரிசி மட்டும்தான் இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ அதுக்குரிய உலர் உணவு பொருட்கள் நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதுலேயும் வந்து தங்கச்சாக்களுக்கு அது பிரச்சனை இல்லைக்கா. தேங்க்யூ. சாக்லேட் பிடிக்குமா? ஓகேக்கா. நல்லா இருட்டா போயிட்டு இப்போ ஜோன் அண்ட்ரூஸ் அண்ணா தந்த லைட் வெளிச்சத்தில் தான் நாங்கள் பேசி கொண்டு இருக்கோம். இந்த இருக்குது அண்ணா லைட். ஜூஸ் ஃபுல்லாக இருக்குது உண்மையில். அடுத்தது வந்து இந்த சாமானுக்கு 9320 ரூபாம்மா. 9300 ரூபா எடுத்திருந்தாங்க. அதுவும் கடை பக்கத்தில் இல்லையம்மா. நாங்கள் இவ்வளவு தூரம் இப்போ தேடி போய் அலைஞ்சு திரிஞ்சு தான் வாங்கிட்டு வந்து சேர்ந்தேன். அதான் நல்லா இருட்டாயிட்டு. இந்த இருக்குது இதில் 700 ரூபா மிச்ச காசு இருக்குது. அடுத்த தம்பி வந்து கொப்பி பென்சில் கேட்டிருந்தல்ல, அதுவும் இருக்காம இதோட. அடுத்தது
பிள்ளைகளுக்குரிய பால்மா, பிஸ்கட், பிறகு பருப்பு, சீனி, அத்தியாவசியமான சாமான்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்து சேர்த்திருந்தாலும் இந்த உதவியை செஞ்சது லண்டனில் இருக்கிற ஒரு அண்ணா தான் என்கிட்ட வந்து காசு அனுப்பியிருந்தவர். இப்படி கஷ்டப்பட்ட உறவுகளை நீங்கள் சந்திக்கிற டைமில் வாங்கி கொடுங்க தங்கச்சின்னு சொல்லி, அந்த வகையில் வந்து லண்டனில் இருக்கிற அண்ணா அவரோட பேர் சொல்ல விரும்பலை, அவரோட கடைசி வாட்ஸ்அப் இலக்கமானது 7293 இருக்குது. அந்த வகையில் அந்த அண்ணாவுக்கும் நாங்களும் எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக அவருக்கு மட்டும் இல்லாமல் அவங்களோட குடும்பத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் என்னம்மா சொல்ல விரும்புகிறீங்க? நாங்களும் அதே மாதிரி அந்த அண்ணாவுக்கும் எங்களுக்கு இந்த உதவியை செஞ்சு வழங்கின அந்த அண்ணான்னு ஐயான்னு எனக்கு தெரியாது யாருன்னு, நாங்கள் ஐயான்னு தான் நாங்கள் சொல்கிறது. ஐயாவும் அவங்க குடும்பத்தார் எல்லாத்துக்கும் நன்றியை சொல்லிவிட்டு அதே மாதிரி எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப புண்ணியம், நடுவ புண்ணியம் கிடைக்கணும்னு நாங்கள் கடவுளை வேண்டிக்கிறோம். அவ்வளோ. சரியம்மா, அதையும் தாண்டி வந்து அக்காவுக்குரிய உதவி இது கிடைச்சிருந்தாலும் ஆனால் பிள்ளைகளை வச்சுட்டு இந்த இடத்துல இருக்கிறது சரியான கஷ்டத்தின் மத்தியில் இருக்காங்க. என்னென்னு சொன்னால் பாம்பு வருது, அதோட குரங்கு ஏறுறதுக்குரிய இடைவெளி இந்த ஜன்னலும் வந்து அப்படி ஓப்பனில் தான் இருக்குது. இந்த வீடை வந்து பூசி கொடுக்கறதுக்குரிய ஒரு உதவியும், அடுத்தது இந்த பிள்ளைகள படிப்புக்குரிய உதவியும் தான் அக்கா கேட்டிருக்காங்க. அடுத்த வாழ்வாதாரம் கோழி கேட்டிருந்தாங்க, அதை ஓரளவுக்கு வளர்ந்து இனி அவங்களுக்கு அதன் மூலம் பயன் பெறணும்னா அந்த கோழிக்குரிய தீன்கள் எடுத்து கொடுத்தாலே கொஞ்சம் பெட்டராக இருக்குமென்று நானும் யோசித்தேன். நான் இந்த குடும்பத்துக்குரிய இந்த உதவியை செய்யறதுக்கு யார் முன்வந்தீங்கன்னு சொன்னால் எங்களை தொடர்பு கொண்டு அந்த உதவியை வந்து செஞ்சு கொள்ளலாம். நாங்களும் வந்து இனியும் நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பலை, நிறைய கதைக்கணும்னு யோசித்தேன். இருந்தாலும் சாமான் வாங்க போனதில் நிறைய டைம் எங்களுக்கு செலவாயிட்டு, ஏனெண்டா பக்கத்தில் கடைகளே இல்லை. நீங்கள் எங்கே சாமான் வாங்குறீங்க? கட்டப்பரிச்சம் தூரத்தான் போகிறாங்க அவங்களும், சில்லறை கடைகளே இல்லை உண்மையில். அதால் தான் எங்களுக்கும் டைம் ஆகிட்டு. இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாங்களும் இந்த காணொளியை முடிச்சுக்கொள்கிறோம். எல்லோரும் பாய் சொல்லுவோம்மா சேர்ந்து. பாய். இந்த இடத்த பொறுத்த மட்டும் இல்லை, அம்மாவோட கோழி கூட்டுக்கு லைட் இல்லை, அங்கே திருப்பி காட்டுங்க. வல்பு பிள்ளையா போயிட்டேனம்மா, அது வாங்கி போடலை சொல்லலையே நீங்கள். இப்போ நாங்கள் கையோட வாங்கிட்டு வந்திருப்போம். அங்கால முன்னுக்கும் வந்து லைட் இல்லை, இங்கால வளைச்சி பார்க்கக்குள்ளே வந்து தூரத்தில் தான் வீடு இருக்குது, வளைச்சும் யாருமே இல்லை. சொல்லப்போனால் 4 பக்கமும் ஒரு தரமே இல்லை உங்களோட வீட்டுக்கு. இங்கால பக்கம் பார்த்தா அங்கால டொய்லெட் இருக்குது, அங்காலையும் ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்குது. இது இப்போ எங்களுக்கு இருட்டாகினத்தால தான் உங்களோட வீட்டுற நிலைமை இப்படி இருக்குது நைட்லன்ட்டு தெரியுது. ஏனம்மா வீட்டுக்கு அங்கால பக்கம் லைட் போடலை? நீங்கள் லைட் போட்டிருந்தேன், லைட்டு இதாகிடுச்சு, லைட் பழுதாக போயிட்டு. அதை நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா கடைக்கு போனோம், நாங்கள் அதையும் சேர்த்து ஒரு 2 லைட் வாங்கிட்டு வந்திருப்போம். ஆனால் இருந்தாலும் இதுக்கு மேலே நாங்களும் போய் வாங்கிடலாம், இருட்டாயிட்டு. இப்போ அடுத்த தரம் வரக்குள்ளே அதை வந்து செய்கிறோம். அல்லது உங்களோட கையில் இந்த காசு இருக்குத்தானே, இதில் வந்து லைட்டை வாங்கி போடுங்க. சின்ன பிள்ளைகளும் இருக்கிற பூச்சி வட்டன்னு சொல்கிறீங்க, அப்போ கவனமாக நீங்கள் தான் பிள்ளைகளை பார்த்துக்கொள்ளணும். சரியாகும். ஒன்றும் யோசிக்காதீங்க, எங்களோட உறவுகள் பார்த்துட்டு உங்களுக்கு உதவிகள் செஞ்சால் நாங்கள் இங்கே வருவோம். ஓகே, போயிட்டு வரோம்மா. பாயா. ஓகே, பாய்.